மதுரை வில்லாபுரம் ஹவுசிங் போர்டு பகுதியில் 32 ஆண்டுகால அநீதியை எதிர்த்து பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறையில் உள்ள இஸ்லாமிய கைதிகளை விடுவிப்பதாக தேர்தல் வாக்குறுதியில் வழங்கிய திமுக, முஸ்லிம்களின் பாதுகாவலர்கள் என்ற பொய் பிரச்சாரத்தை இனிமேல் செய்ய முடியாது. அதற்கான பரிசை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு எதிர்க்கட்சி என்ற நிலையை தான் தருவார்கள். எதிர்வரும் காலங்களில் இடிக்கப்பட்ட பாபர் மசூதி அதே இடத்தில் ஒரு நாள் மீண்டும் எழுப்பப்படும். அதுவரை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எங்கள் போராட்டம் ஓயாது போன்ற கோஷங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஆரிப் கான் தொகுப்புரை வழங்கினார். சிராஜுதீன் மற்றும் ஜாபர் சுல்தான் ஆகியோர் துவக்க உரை ஆற்றினார்கள். மேலும் கோவை ராஜா உசேன், முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினார்கள். ஹாஜி அலி நன்றியுரையாற்றினார். இப்போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டனர். நாங்கள் இந்தியாவிலே பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டதாக இருந்தாலும் மீண்டும் அதை இந்த நாட்டிலே கட்டி எழுப்பும் வரை இந்த போராட்டம் தொடரும். அதுவரை எஸ்டிபி கட்சி தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜா உசேன், மாநில செயலாளர், முன்னாள்.